ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பவ்ஹானி டைரிஸ். நான் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை vlog-ஆ போகலான் இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி நான் அந்த பழைய வெயிட்டுக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த வீடியோலாம் எடுக்கலை அப்படின்னா நான் கஷ்டப்பட்டிருப்பேன். கஷ்டப்பட்டு ஓகே வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்லுவேன். ஆனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அப்படியே வெயிட் போயிட்டே இருக்கு. ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டெய்லி வாக்கிங் மட்டும் போகிறனால. பட் என்னால் ரெடியூஸ் பண்ண முடியலை. ஏன்னா நான் டயட் ஃபுட் பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அண்ட் டுடே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் டே. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 9 o'clock அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் என்னோடய ஃபேவரட். எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாயிடும். அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறேன். வாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். டடா, தெரியுதா? பழைய சோறு, ஐஸ் பிரியாணி. இது ஃபெர்மெண்டட் ரைஸ். இது ஓவர் நைட் நீங்கள் ரைஸை தண்ணி போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அதில் நான் கேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ப்ரோபயோட்டிக் இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய குட் பாக்டீரியா இதில் இருக்குது. வெயிட் லாஸுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுண்டா, உங்களுக்கு ரொம்ப நேரம் இது சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்காது. ஓகேவா? அண்ட் இதில் நிறைய கேலரிஸும் இல்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். அண்ட் இதில் எதுலேயுமே ஆயில் கிடையாது, கேலரிஸ் நிறைய கிடையாது. ஆனால் யூஸ்வலாக இதில் மோர் மிளகாய், இந்த கருவாட்டு தொக்கு, கருவாட்டு ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் நம்ம டயட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நோ ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்றேன். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஃபுட் அண்ட் குட் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டேயை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய லன்ச் என்ன, அடுத்தடுத்து என்ன சாப்பிட போகிறேன்ட்டு பார்க்கலாம். இப்போ தானே பழைய சோறு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்னா எனக்கு அது சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்வீட் கிரேவிங் ஸ்டார்ட் ஆகிட்டு. அதனால் சரி ஓகே, ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு கண்டது சாக்லேட் அது இது சாப்பிட்றத விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தது டேட்ஸ் அண்ட் ஒரு நேந்திரப்பழம். ஸோ என்னோடய ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இதை சாப்பிட போகிறேன். ஓகே, இது டேட்ஸோட நீங்கள் உண்மையாக ஒரு வாய் பனானா அதில் கொஞ்சம் டேட்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் டைம்லலாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock கிட்ட ஆகுது. நான் யூஸ்வலாக இந்த சம்மர் டைம் வந்தால் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் அதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் பாடியை கூலிங்காக வச்சுருக்கணும், கொஞ்சம் ப்ளோட்டிங் எல்லாம் கம்மியாகணும் அப்படின்னா ஐ யூஸ் டு ட்ரிங்க் திஸ் வாட்டர். இது என்னென்னா டீடாக்ஸ் வாட்டர். இப்போ ஒரு 12 o'clock இப்போ இது ரெடி பண்ணியிருக்கேன்னா இதை ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஒரு 3 hours வச்சுட்டு நைட் வரைக்கும் இந்த வாட்டர் குடிக்கலாம்னு இருக்கேன். நான் யூஸ்வலாக தண்ணி கம்மியாக குடிக்கிற ஆள். ஆனால் இது போட்டு வச்சுட்டேன்னா வேறு வழியில் இதை எப்படியும் டே முடிகிறதுக்குள்ளே இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு குடிப்பேன். இதோட இந்த டீடாக்ஸ் வாட்டரில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30. என்னோட லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், மீல் மேக்கர் கிரேவி சிலோன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், கேரட் சம்பல், கியூக்கம்பர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கவர் பண்ணியாச்சு. ஏன்னா மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஃபைபருக்கு கேரட் சம்பல் எடுத்திருக்கேன், ரைஸ் கார்புக்கு. ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் குவான்டிட்டி இதில் பார்க்க ரொம்ப அதிகமாக தெரியுது, பட் ஆக்சுவலி வெரி லெஸ் குவான்டிட்டி. ஓகே, திஸ் இஸ் மை லன்ச் பிளேட். ஈவினிங் என்ன சாப்பிட போகிறேன், டின்னர் என்னென்று போக பார்ப்போம். ஓகே, half an hour workout over. Half an hour cardio done.
ஸோ இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன டின்னர்னு பார்ப்போம். அண்ட் உண்மையாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து நல்லா சில்லுண்டு ரொம்ப திஸ் இஸ் ஸோ ரெஃப்ரெஷிங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறனால சில்லுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இதுக்கு டின்னர் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. எனக்கு பசி இல்லை. நல்லா காலையிலேயும் மத்தியானம் நல்லா சாப்பிட்னாலே பெருசாக எனக்கு பசி இல்லை. எனக்கு கொஞ்சம் ஏர்லியாக டின்னர் சாப்பிட்றது பெட்டர். அதனால் கொஞ்சம் லைட்டாக எதுவும் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் குக் பண்ணவும் இல்லை. மில்லட் மியூஸ்லி இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது பெருசாக ஹெவியாக இருக்காது. மில்லட் மியூஸ்லி வித் ஸ்லிம் மில்க். ஓகே, ஸோ இன்றைக்கி டின்னர் எனக்கு இது தான். சக்ஸஸ்ஃபுல்லி இன்றைக்கி டே வந்து பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட இல்லை, தேவையில்லாத நிறைய கேலரிஸ் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சாப்பிட இல்லை. ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, டீடாக்ஸ் வாட்டர் நிறைய நல்லா தண்ணி குடிச்சாச்சு, ஹைட்ரேட்டடாக வச்சாச்சு, அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்டாச்சு. ஓகே, டன். ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன ஃபுட் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.